எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் முன்பதாக செய்து கொண்டிருந்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமக்காக நாங்கள் குடும்பமாக வந்தோமே, ஏன் என்னை காணாதவர் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்று ஒருவேளை நீங்கள் கேட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஏன் தெரியுமா? ஆண்டவர் கொஞ்ச காலம் உங்களை காணாதவர் போல் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவருக்கு பிரியமான ஜனமா வேணும். என்றென்றைக்கும் கர்த்தருடையவர்களாக இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் கர்த்தருடையவராக அவருடைய வலது பாரிசத்தில் அவர் கூட இருக்கணும். அதற்காக ஆண்டவர் கொஞ்ச காலம்தான் உங்களை விட்டு பிரிந்து போகலை, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு. ஆனால் காணாதவர் போல இருக்கிறார். சீஷர்கள் படகுல போகும்பொழுது ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காட்சி அளித்தார். ஆனால் அவர்களை விட்டு விட்டு கடந்து செல்லவில்லை. அவர்களை தன்னம் தனியாக அந்த கடலில் தத்தளிக்க விட்டு போகவில்லை. ஜஸ்ட் அப்புறம் போகிறவர் போல காட்சி அளிக்கிறார். ஆனால் திரும்ப அந்த படகிற்கு வந்து அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதே காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அவருக்கு பிரியமான ஜனங்களாக, பிரியமான சகோதரன் என்கிற அனுபவத்தில் வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் கர்த்தர் உங்களை காணாதவர் போல இருக்கிறார். மற்றபடி உங்களை விட்டு விட்டு அவர் செல்லவில்லை.